என்னதான் சம்பாதிச்சாலும் கையில காசே நிக்கலையா, எங்க போகுதுன்னே தெரியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் செஞ்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் வரும். ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அக்ஷய திருதி வர இருக்கனால, காலையிலயோ, மாலையிலயோ இந்த லட்சுமி பூஜைய பண்ணும்போது, நாம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நெறைய பலன்கள் வந்து கிடைக்கும். அக்ஷய திருதி அப்படின்னா, அள்ள அள்ள குறையாது அப்படிங்கிறது பொருள். அந்த நாள்ல நம்ம என்ன வாங்கி வச்சாலும், அந்த வருஷம் ஃபுல்லாவே நமக்கு வந்து பன்மடங்கு பெருகும்னு சொல்லுவாங்க. அது தங்கமா இருந்தாலும் சரி, வெள்ளியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, வாங்கி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஆனா, தங்கம் விக்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன செய்யலான்னா, நான் சொல்ற இந்த பொருட்கள வாங்கி வச்சீங்கன்னா, நம்ம உணவுக்கு பஞ்சம் இருக்காது. அதே மாரி நம்ம வாழ்க்கையில நெறைய பலன்கள் வந்து கிடைக்கும். திங்கட்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இந்த பூஜைய பண்ணாலும் சரி, மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல இந்த பூஜை பண்ணாலும் சரி, ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட்டு எந்த இடத்துல பூஜை பண்றீங்களோ, அந்த இடத்துல மாக்கோலம் அப்படி இல்லன்னா தாமரை கோலம் போட்டுருங்க. எல்லார் வீட்லயுமே மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ படம் இருக்கு. அதுவும் பச்சை கலர்ல சாரி கட்டியிருக்கிற ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லனாலும் பரவால்ல. எது இருக்கோ அத எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மஞ்சள், சந்தன, குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு, தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை மலர்கள் இருந்துச்சு அப்படின்னா வைக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மல்லிகைப்பூ வந்து எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ஒரு மணப்பலகையில அந்த ஃபோட்டோவ எடுத்து வச்சு பூ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமியோட அம்சமான குத்து விளக்கு இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து விளக்கிட்டு, அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அது வந்து தரையில வைக்கக்கூடாது. ஒரு கோலம் அப்படி இல்லன்னா ஒரு பிளேட் எடுத்து அடியில வச்சுட்டு அப்படி நம்ம வைக்கணும். இந்த பூஜையை எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா செய்யணும் அப்படின்னு பிள்ளையார வேண்டிக்கிட்டு, மஞ்சள்ல பிள்ளையார் புடிச்சு, அது குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இல்லைனாலும் பரவால்ல. நம்ம இந்த மாரி சொம்புல கலசம் மாரி ரெடி பண்ணி இப்படியும் வழிபாடு செய்யலாம். அதுவுமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கலசம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பித்தளை சொம்பு எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அது வெறும் தரையில் நம்ம கலச சொம்பு வந்து வைக்கக்கூடாது. அந்த கலச சொம்பில் சுத்தமான தண்ணி எடுத்துட்டு அதில் மஞ்சள், ஜாதிக்காய், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பித்தளை தட்டை எடுத்து அதில் பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே தான் அந்த கலச சொம்பு வைக்கணும். அப்போ கலசத்தில் ஒரு தேங்காய் எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே பூ நிரப்பி வச்சுக்கோங்க. கலசத்தில் வந்து மா இலை இருந்தாலும் சரி, வெத்தலை இருந்தாலும் சரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நான் அப்படி வைப்பேன். தாயார் சுமங்கலிங்கனால மஞ்சள் கயிறில் கிழங்கு கட்டி நான் தாலி மாதிரி போட்டு விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் 5 ரூபா காயினில் 108 காயின் வந்து நான் சேர்த்து வச்சிருப்பேன். அது வந்து கண்ணாடியில் முன்னாடி வைக்கும் போது அது பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நான் அப்படி வச்சிருப்பேன். திங்கட்கிழமை காலையில் இந்த 3 பொருட்களை மறக்காம வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க. முன்னாடி நாளெல்லாம் வாங்கக்கூடாது. திங்கட்கிழமை காலையில தான் வாங்கணும். இந்த கல்லுப்பு வாங்கிட்டு நம்ம இந்த ஜாடியில் வந்து கொட்டி வச்சுக்கலாம். இதுவே பருப்பு, வெல்லம், அரிசி இதெல்லாம் வாங்கி வச்சு வழிபாடு செய்யும் போது நம்ம உணவுக்கு வந்து பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அன்னைக்கு இனிப்பு வாங்கி வைக்கணும். அதுவுமே ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஏலக்காய், தாமரைமணி, குன்றிமணி, மஞ்சள், குங்குமம், கோமதி சக்கரம் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாங்க. இது எல்லாத்தையும் வாங்கி வச்சு பூஜை பண்ணாதான் மகாலட்சுமி தாயார் வந்து நமக்கு அருள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். நான் கண்டிப்பாக வாங்கி வைக்கக்கூடியது மஞ்சள், குங்குமம், உப்பு இது 3ஐயும் மறக்காமல் வாங்கி வைங்க. எனக்கு இதெல்லாம் வச்சு கும்பிடணும்னு ஆசையாக இருந்ததுனால நான் 1 வருஷமாக இதை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்யக்கூடியது தான். இதுவே கண்ணாடி வளையல், தாலிக்கயிறு, பூ இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பூஜைக்கு அடிப்படையாக தேவைப்படுற வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதையும் வச்சு நம்ம சாமி கும்பிடணும். பூஜையை அக்ஷய திருதி நாளில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்தில் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாம் நினைக்க முடியாத அளவுக்கு நமக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையை செஞ்சு பார்க்கலாம். நிறைய பலன்கள் கிடைக்கும். அப்புறம் நெய்வேத்தியமாக மகாலட்சுமி தாயார் பிடிச்ச சக்கரை பொங்கல், கல்கண்டு சாதம், பாயாசம் இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு நம்ம படைக்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, அது கம்மியாக பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெல்லம் வந்து தனியாக காய்ச்சிட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பேனில் நெய் சூடு பண்ணிவிட்டு முந்திரியும் கிஸ்மிஸும் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் பொங்கலோட சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக ஏலக்காய் வந்து அதில் இடித்து போட்டுக்கிட்டேன். எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ போட்டுட்டு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். நான் குக்கரில் விசில் விட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து தண்ணி கரெக்டாக இருந்தது போல இருக்குது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா கிளறி எடுத்துட்டு சாமிக்கு வந்து பிரசாதமாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இந்த பூஜையை நேற்று நான் வெள்ளிக்கிழமைங்கனால செஞ்சுருந்தேன். அதை வந்து உங்களுக்கு அக்ஷய திருதி யூஸ் ஆகும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே சாமிகிட்ட கொண்டு வந்து வச்சு இனிமேல் பூஜை பண்ணுற வேலை தான். மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அபிஷேகம் செய்யலாம். மஞ்சள், குங்குமம், பால், தேன், நெய் இந்த மாதிரி எல்லா பொருளையும் வச்சு நம்ம அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. நம்ம வந்து பேரண்ட்ஸோட இடத்துல இருக்கும் போது தான் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய கற்றுக்குறோம். அதுவே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பூஜையெல்லாம் நம்ம செஞ்சுருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பொறுப்புகள் வந்து நமக்கு வந்துடுது. அதே மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம அதை ஒன்று ஒன்றா செய்யவும் நம்ம குடும்பம் வந்து மகிழ்ச்சி அடையிறதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். நான் வந்து இந்த மகாலட்சுமி பூஜையை வந்து 2 வருஷமாக செய்கிறேன். விசேஷ நாட்களில் தான் அதிகமாக செய்வேன். மற்றபடி எப்போயாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து செய்வேன்.
அக்ஷய திருதிக்குன்னே நிறைய சிறப்புகள் இருக்குது. அந்த புனித நாளில் தான் வந்து பரசுராமர் வந்து அவதரித்தார்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி அருள் அதிகரிக்கும் நாள்னு அதுதான். குபேரன் வந்து செல்வத்தை பெற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் வந்து செல்வமும் புண்ணியம் வந்து இரட்டைப்பாகும் தருணம்னு சொல்லுவாங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பூஜையும் பார்த்திங்கன்னா அட்சய பானை பூஜை. இந்த பூஜையை செய்கிறதுனால வீட்டில் நிறைய செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நல்ல நாளில் நம்ம யாருக்காவது தானம் செய்யும் போது நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அரிசி அப்படி இல்லைன்னா ஒரு வேளை சாப்பாடாவது நம்ம முடியாதவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் குத்து விளக்கில் வந்து நான் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டேன். குத்து விளக்கு கட்டாயம் இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. குத்து விளக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு அகல் விளக்கு இருந்துச்சுன்னா கூட போதும். அதில் எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா நெய் தீபம் போட்டு கூட நம்ம சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அது வந்து விளக்கு போட்டுக்கலாம். அப்புறம் எந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் 108 போற்றி சொல்லி மகாலட்சுமி தாயார் வந்து வழிபாடு செய்யலாம். நான் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுறேன். வேணாலும் அர்ச்சனை பண்ணலாம். குபேரன் காயின் இருந்துச்சு அப்படின்னா அதில் 108 காயின் எடுத்து வச்சு நம்ம அர்ச்சனை செய்யலாம். அப்புறம் மலர்கள் இருந்துச்சுனாலும் 108 பூ எடுத்து வச்சு நம்ம அர்ச்சனை செய்யலாம். அப்புறம் அர்ச்சனை அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சை அரிசியில் வந்து மஞ்சள் கலந்து அது மூலயமா அர்ச்சனை செய்யலாம். நம்மளால் எது முடியுதோ அதை வந்து சிம்பிளான முறையில் நம்ம அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யலாம். அப்புறம் தீப தூப ஆராதனை காட்டி எப்பயும் போல் நம்ம சாமி கும்பிட்றது தான். பூஜை வந்து யார் வேணாலும் செய்யலாம். கையில் காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, காசு இருந்தாலும் அது தங்க மாட்டேங்குது, எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த பூஜையை கட்டாயம் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையும் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். நமக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அக்ஷய திருதி நாளில் வந்து வழிபாடு செய்யலாம். குபேர மந்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து சொல்லலாம். இந்த நல்ல நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செய்யலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், வீடு வாகனம் இந்த மாதிரி எது வேணாலும் வாங்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த நல்ல நாளில் செய்யலாம். எப்போவுமே அக்ஷய திருதி நாளில் தான் வந்து தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா கடன் வாங்கி நம்ம ஒரு பொருளை வந்து வாங்கக்கூடாது. நம்ம கையில் காசு இல்லைன்னா அதை காசு சேர்த்து வச்சு நம்ம செய்யலாம். அந்த நல்ல நாளில் சேமிப்பு வந்து தொடங்கலாம். கண்டிப்பாக ஒரு உண்டியல் எடுத்து இந்த நாளில் இருந்து நம்ம அடுத்த அக்ஷய திருதி வரைக்கும் சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நல்ல செயல் வந்து செய்யலாம். கடன் வாங்கி எந்த ஒரு பொருளை செய்கிறோமோ அதே தான் வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நடக்கும். நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் அது நல்லது மட்டும் வந்துட்டு இருக்கும், கெட்டது செஞ்சாலும் அதே மாதிரி தான். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு பிரதிபலிக்கும். அதனால் நம்ம ஒரு சேமிப்பை தொடங்கி ஒரு வருஷம் ஃபுல்லாக சேமித்து ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பொருளையோ இல்லை ஒரு கிராமோ நம்ம எடுத்து வைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நல்ல நாளில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மோட்சம் அடைவதற்காக பகீரதன் வந்து கடும் தவம் செஞ்சு கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்தது இந்த நாளில் தான் சொல்கிறாங்க. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவங்க உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்காக சூரிய பகவான் வந்து அட்சய பாத்திரத்தை வழங்கினாலும் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் துவாரகையில் பகவான் கிருஷ்ணரை சந்தித்து வருகையில் இருந்த சுதாமாவும் ஒரு பிடி அவளை பரிசாக கொடுத்து அளவில்லாத செல்வத்தை பெற்று குசேலராக உயர்ந்ததும் இந்த அட்சய திருதி நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. லக்ஷ்மியை நாராயண வழிபடுறதுனால நமக்கு நிறைய நன்மைகளே இருக்குது. செல்வத்திற்கு அதிபதியான குபேரனி வந்து வழிபடணும். கங்கை போன்ற புனித நதியில் நீராடுறது ரொம்பவே சிறப்பு. ஹோமங்கள் நடத்துறது, வேதங்கள் படிக்கிறது, இது எல்லாமே நிறைய நன்மைகளை வந்து தரும். வாங்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயே வந்து திதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது காலை 10:50 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் வந்து திதி எப்போ நிறைவடையுதுன்னா ஏப்ரல் 20 காலை 7:27 வந்து நிறைவடையுது. தங்கம் வாங்குறதுக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா நாளை காலையில் 10:50 ஏப்ரல் 20 காலை 6:15 வரைக்கும் இருக்குது. இந்த டைமில் வந்து தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு அக்ஷய திருதி நாளில் மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்யணும்னு சிம்பிளாக காட்டியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.